மக்களே, இது என்ன தெரியுதுங்களா? ஃப்ரிட்ஜு. இது அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் அங்கே சாமி ரூமில் வந்து இது ஷெல்ஃபு கிடையாது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த பூஜையோடது தட்டு, அந்த வந்து விபூதி குங்குமம், மஞ்சள், கற்பூரம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஷெல்ஃப் இல்லாததில்ல. என்ன பண்ணிட்டேன், இது மேலே தான் வச்சுருப்பேன். சரிங்களா? நீ கூட பார்த்துருப்பீங்க. இது எனக்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே இதெல்லாம் வச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இப்போயே நான் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பாருங்கள். இது வந்து சிஸ்டம் டேபிள் இது. நான் டிவி வச்சுருந்தேன். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, சரி டிவி வந்து ஸ்டாண்டில் அங்கே மாட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதில் மாட்டி வச்சுட்டேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த தட்டு, அப்போ இந்த இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருப்பேன். இப்போ எனக்கு இந்த டேபிள் போட்டோடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தட்டு, இந்த விளக்கு இதெல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த வத்தி பெட்டி சாரி, இது எல்லாமே இது மேலே வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதில் நான் அது மேலெல்லாம் என்னென்ன இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் என்னடா இது மேலே வச்சுருந்தாங்க, வேறு இடம் இல்லை. ஷெல்ஃப்லாம் இங்கே கிடையாது. கிச்சனுக்கு மட்டும்தான், அங்கே மட்டும்தான் ஷெல்ஃபு, பூஜைக்கு கிடையாது. அதனால் எனக்கு வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பாக்ஸு, இதில் வந்து இந்த எண்ணெய் டப்பாலாம் வச்சுருப்பேன், எண்ணெய் பாக்கெட்டோட வச்சுருப்பேன். இந்த திரி, இந்த மஞ்சள் குங்குமம் போடுற இந்த கிண்ணம், இந்த ஒர்க்கு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜு மேலே தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்கள். இப்போ நான் இது உள்ளே இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கேன் இல்லையா? இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அது மேலே தான் வச்சுருந்தேன். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி பூஜை சாமான் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் ஒரு ஷெல்ஃப் இருக்கணும் கட்டாயமாக. இப்போ இதெல்லாம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி டப்பா, இது ராமக்கட்டி, இதில் பார்த்திங்கன்னா சந்தனமாக பாக்கு இருக்குது. இந்த எண்ணெய் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த சின்ன வாளி, இது பார்த்திங்கன்னா இந்த எருக்கங்குச்சி அப்படின்னாங்க. இது எங்கள் அக்கா கொடுத்தாங்க. இது பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்ட்டு. சாம்பிராணி டப்பா, இந்த கற்பூரம், இது எல்லாமே, இந்த மேட்ச் பாக்ஸு, இது பார்த்திங்கன்னா இந்த விளக்குத்திரி அங்கே போட்டதெல்லாம் ரொம்ப இடஞ்சலாக கிடந்தது. இதில் டப்பாவில் போட்டு அழகாக அடிக்க வச்சுட்டு, இது எக்ஸ்ட்ரா இருக்கிற குங்கும பாக்கெட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து ஏறக்கட்டி இதில் அழகாக போட்டு வச்சுருக்கேன். இந்த டேபிள் இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியாக ஒரு ஷெல்ஃப் வைக்கிறவங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், இது நான் தான் இந்த பெரிய பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதில் இந்த விபூதி, மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே தனியாக இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன். இது எனக்கு ஈஸியாக இருக்குது, எடுக்கக்குள்ள வசதியாக இருக்குது. அதனால் இதை தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி நானே இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் மக்களே, ஒரு சில வீடுங்களை பார்த்திங்கன்னா வீடுன்னு கட்டுறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக அந்த பூஜை ரூமில் என்னென்ன வைக்கணுமோ வைக்க மாட்டேன்றாங்க. அது கட்டும்போது அவங்க மறந்துடுறாங்களா இல்லை மேஸ்திரி மறந்துடுறாங்க தெரியல. வீடு கொடுத்துன வரவங்க நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? அதுவே அந்த சாமிக்கிட்ட இருக்க ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டாண்டு, அதுவும் இடம் பத்தாது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்போ வைக்க எனக்கு நீட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தர்பை, இந்த சூரிய கிரகணம்லாம் வரும் இல்லைங்களா, சந்திர கிரகணம், அதுக்காக மொத்தமாக ஒரு இதுவாக வாங்கி வச்சுருவேன். அதை அப்படியே கவர் கட்டி வச்சு. இந்த தட்டு, இது வந்து சாமிக்கு வந்து தனியாக வந்துட்டு தட்டு, ஏன்னா இந்த அமாவாசைலாம் நான் வெத்தலை பாக்கெலாம் வச்சு தனியாக வச்சு படைப்பேன் சாமிக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் எச்சி பண்ணாமல் சாமிக்குன்னு தனியாக. இதை வைக்கிறதுக்கு எங்கடா வைக்கிறதுன்னு கொஞ்சம் இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு லோல் போட்டுருந்தேன். நம்ம சாப்பிட்ற தட்டோடு அங்கெல்லாம் கலந்து வைக்கக்கூடாதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா தனியாக இங்கே வச்சுட்டேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதுதான் தனியாக நீட்டாக பூஜை ரொம்ப தனியாக இருக்குது. இவ்வளோ தான் மக்களே. இதனால தான் எனக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜு மேலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்களே. இதுதான் சின்ன ஸ்டாண்டு. இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ நான் இவ்வளோ தான் வைக்க முடியும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? சில வீட்டில் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிடுறாங்க. சில பேர் கூட கேட்டாங்க ஒரு லைவில், என்ன இது ஃப்ரிட்ஜு மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ லோடை நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க, இவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. அது சும்மா ஃபன்னாக தான் கேட்டாங்க வச்சுக்கோங்க. இருந்தாலும் இங்கே நிலமை தெரியாது இல்லைங்களா? சரி, அதனால தான் இதை காட்டக்கூடாதுன்னே இருந்தேன் நான் ஃப்ரிட்ஜு மேலே. வேறு வழியில் வீடுனா அப்படி தான் இருக்கும். அது என்ன காரணன்றது வீட்டில் இருக்க நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜு மேலே இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிறதுக்கு காரணமே இப்போ இது தான். சரிங்களா? இப்போ அந்த டேபிள் போட்டதால் எனக்கு எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு மேலே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இது எப்போ தான் தண்ணி தெளிச்சு, அது காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளக்கையும் நான் பிடுங்கிட்டேன். ஃப்ரிட்ஜை நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சா கூட
ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை தயவுசெய்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஷாக் அடிக்கும் இல்லைனா உங்களுக்கு. ஒயரை கூட முடிஞ்சளவு சேஃப்டிக்காக பிடுங்கி வச்சுருங்க. இது இந்த பேப்பர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் பீசல் படிஞ்சு அப்படியே ஒட்டிக்கிச்சு. தண்ணி தெளித்து கொஞ்சம் ஊற விட்டேன். ஊறிடுச்சுன்னா வந்துடும் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். மீதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. சரி, அதனால் இது தொடச்சிட்டேன் ஃபுல்லாகவே. தண்ணி போட்டு முடிஞ்ச வரைக்கும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு நாளைக்கு வேணால் போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ நேற்று போனேன்னா கவர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு போடுறதுக்குன்னே அந்த கவரை தான் வாங்கி இது மேலே போடலாம் அப்படின்ட்டு. போட்டால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இதுதான் மக்களே, இந்த ஃப்ரிட்ஜு மேலே நான் வந்து இவ்வளோ திங்ஸ் வைக்கிறதுக்கான காரணம். சரிங்களா. இதுக்கு மேலே இந்த கவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை நான் எப்படி வச்சுருக்கேன்றது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு மேலே இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி நீட்டாக வச்சுருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தேன். இப்போ நான் அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அதை அடுத்தது நான் எப்படி வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் அந்த கவர் போட்டதுக்கப்புறம். சரிங்களா. பை, டாடா.